ஜூலை 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம். நடிகர் தனுஷ் இயக்கிய முதல் திரைப்படமும் அவரது நடிப்பில் 50வது திரைப்படமும் ஆகும். 72வது தேசிய திரைப்பட விருது அறிவிப்பு. ராயன் சிறந்த படம். கேப்டன் மில்லரில் நடித்ததற்காக தனுஷுக்கு சிறந்த நடிகர் அவார்டு. இப்படி விருதுகள் வழங்கப்பட்ட போது பல்வேறு கருத்துகள். ஏன் தேர்வுக்குழுக்கு அறிவில்லையா, கண்ணில்லையா, எதுவும் தெரியாதா போன்ற வயிற்றெரிச்சல் கேள்விகள். ராயன் இந்த படத்திற்கு விருது தர தகுதி உள்ளதா? தனுஷுக்கு சிறந்த நடிகர் பெற தகுதி உள்ளதா என்ற கேள்வி பல்வேறு தரப்பில் ஏற்பட்டது ஒரு காழ்ப்புணர்ச்சியே என தெரிய வருகிறது. சரியான அணுகுமுறையும் தேர்வு முறையும் அறியாதவர்கள் கூறும் இந்த விவாதவாத பேச்சு பல்வேறு கருத்துக்களையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த படம் வடசென்னை ஒரு சமையல் கலைஞர், அவர்களது குடும்பம், அதில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றிய கதை. தனுஷ் இயக்கியிருப்பார். சண்டை காட்சிகள் மற்றும் சமூக நல அக்கறை உள்ள இந்த படம் ஏன் தேர்வு செய்யப்பட்டது? சரி, தங்களானை தேர்வு செய்திருக்கலாமே. இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்திருப்பார். இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அல்லது உடலை வருத்தி விக்ரம் நடித்திருப்பார். இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளிவந்த படம். இந்த படத்தின் கதை என்ன? கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயலில் வாழ்ந்த தமிழர்களின் வரலாறு அடிப்படையாக கொண்ட காலகட்ட படம். இது பழங்குடி மக்கள் வாழ்வியலில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தங்கவயலில் அடக்குமுறை. இந்த படத்திற்கு ஏன் சிறந்த படம் அல்லது விக்ரமுக்கு ஏன் சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்கவில்லை என்ற கேள்வி ஏற்படுவதற்கு ஒரு படம் யதார்த்தமான சமூக அக்கறையுடன் இருக்க வேண்டும். ஒரு இமேஜினேஷன், அதாவது கற்பனைக்காக காட்சிகளை உருவெடுத்தால் அந்த படத்திற்கு சிறந்த படத்திற்கான அவார்டு கிடைக்காது. நடிப்பும் அப்படித்தான். கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் சூழல், அதன் நடிப்பு தன்மையை பொறுத்து, அதில் இருக்கும் உண்மை தன்மையை பொறுத்து சிறந்த நடிகருக்கான விருதும் வழங்கப்படும். இது தங்களான் கதை. அடுத்து மெய்யழகன். செப்டம்பர் 27, 2024 வந்த இந்த படத்தை சி பிரேம்குமார் இயக்கியிருப்பார். நடிகர் கார்த்தி, அரவிந்த் சாமி நடித்திருக்கும் இந்த படம் சொந்த ஊரை விட்டு 32 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தனது கிராமத்துக்கு திரும்பும் கதாநாயகனுக்கு அவருடைய நண்பன் கூறும் கதை. இந்த படத்தில் பல்வேறு அரசியல் கலப்பும் மற்றும் ஜாதி கலப்பும் மற்றும் குடித்து கொண்டே இருப்பது போல் கதை. இரவு நேரில் 2 நண்பர்கள் பேசிக்கொள்வது போல் இருக்கும் இந்த படமும் சமூக அக்கறை உள்ள படமா என்று யோசித்து பார்த்தால் பொழுதுபோக்கு படம் என்ற லிஸ்டில் இந்த படத்தை சிறந்த படத்திற்கான தேர்வில் செய்ய வாய்ப்பில்லை. மகாராஜா. 2024 ஜூன் 14ஆம் தேதி வெளிவந்த இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடித்திருப்பார். அனுராக் கஷ்யப், சச்சனா நமிதாஸ், இசை அஜுக்னேஷ் லோகேநாத். இந்த படமும் சமூக அக்கறை உள்ள படமா என்று பார்த்தால் காவல்துறையினரின் நடவடிக்கையை பற்றி கூறப்பட்டிருக்கும் இந்த படத்தில் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் பொதுவாக உண்டு. ஆதலால் இந்த படத்தை சிறந்த படத்திற்கான தேர்வில் இருந்து நீக்கியிருப்பார்கள். அடுத்து சிறந்த படத்திற்கான தேர்வில் இருக்க படம் தான், அதாவது அமரன். இந்திய இராணுவத்தை மேஜர் முகுந்தனை பற்றிய கதை. இந்த படம் சிறந்த படத்திற்கான தேர்வா என்று பார்த்தால் அக்டோபர் 31, 2024 வந்த அமரன் படத்தையும் தேர்வு செய்வதற்கு நிஜக்கதையிலிருந்து சற்று கற்பனைகள் சேர்க்கப்பட்டுள்ள இந்த படம் தேர்வாளர்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு கண்டிப்பாக தேர்வு செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதேபோல் ஆடு ஜீவிதம். இந்த படம் மலையாள படம். இந்த படத்தை
இப்படத்தில் வேலை தேடி சவுதி அரேபியா செல்லும் ஒரு இளைஞனின் கதை. இந்த படம் மிகவும் சிறந்த நடிப்புக்காக பிருத்திவிராஜுக்கு ஏன் அவார்டு கிடைக்கவில்லை என்றால், இந்த படம் முதலில் மலையாள படம், தமிழில் டப் செய்யப்பட்டு வெளிவந்த படம் என்பதாலும், ஆடு ஜீவித படத்தில் நடித்திருக்கும் பிருத்திவிராஜும் இந்த படத்தில் கதைக்கேற்ப பல்வேறு மாற்றங்களும் நிஜத்திற்கு எதிரான சில கருத்துகளும், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கதை என்றாலும் சமூக அக்கறை இருந்தாலும் கதையில் வளத்திற்காக, கதையின் மெருகேற்றுவதற்காக பல்வேறு கற்பனை திறன் காட்சிகள் சேர்க்கப்பட்ட காரணத்தால் இந்த படமும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பில்லை. இப்படி 1954 மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்படும் விருது தேசிய திரைப்பட விருது. கிட்டத்தட்ட 10 விருதுகள் தமிழ் திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கிறது. சிறந்த படம் ராயன், சிறந்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அமரன், சிறந்த நடிகர் கேப்டன் மில்லரில் தனுஷ், சிறந்த எடிட்டிங் கலைவாணன், சிறந்த சண்டை அனல் அரசு மகாராஜா, சிறந்த இசை ஜிவி பிரகாஷ் அமரன், சிறந்த நடிகர் தனுஷ் கேப்டன் மில்லர், தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் கேப்டன் படம் என்பதால் சிறந்த நடிகருக்கான படம், சிறந்த ஒளிக்கலவை மிக்சிங் மெய்யழகன் படத்திற்கு, சிறந்த ஆவண ஒலி வடிவமைப்பு TS ஹரிகரனுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி 10 விருதுகளை பெற்ற நிலையில் ராயனுக்கு மட்டும் விருது ஏன் என்று புலம்புவர்களும், தனுஷுக்கு ஏன் சிறந்த நடிகர் என்ற அவார்டு என்று புலம்புவர்களும் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசிய மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் படம். இது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு கதை என்பதாலும், மக்களுக்காக போராடும் இளைஞனை பற்றிய கதை என்பதாலும், வரலாற்று உண்மைகள் பல்வேறு கதைகள் இந்த படத்தில் இருப்பதால் தான் இந்த படத்தில் நடித்ததற்காக கேப்டன் மில்லர் ஒரு பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்து தென்னக மக்களுக்கு ஏற்படும் அநீதியைக் கண்டு வெகுண்டு உழுந்து எழும் ஒரு இளைஞன் கேப்டன் மில்லர் சமூக பிரிட்டிஷ் எதிராக போராடும் ஒரு தியாகியாக வாழ்ந்த படம்தான் கேப்டன் மில்லர். இதில் நடிகர் தனுஷை எந்த விதத்தில் நடிப்பில் குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒரு படத்திற்கான தீம், ஒரு படத்திற்கான நோக்கம், ஒரு படத்திற்கான வடிவமைப்பு போன்றவை இயற்கையாகவும் சமூக அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்பதே பொதுவான கருத்து. இதை மீறி கற்பனை கலந்து சமூக ஓட்டத்துடன் ஒட்டாத கதைகள் அல்லது சமூகத்தில் இல்லாத நிகழாத ஒரு கற்பனை திரை கொண்ட கதைகளுக்கு சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகருக்கான விருது வழங்குவதற்கு சாத்தியமில்லை. உடலை வலித்தினார், கண் மெலிந்தது, உடல் மெலிந்தது போன்றவையெல்லாம் உடல் அமைப்பு கொண்ட பாடி லாங்குவேஜ் கான சிறந்த நடிகர் என்ற விருது ஒன்று இருந்தால் வழங்கப்படலாம். ஆனால் கதையம்சம், சமூக அக்கறை, நாட்டின் மீது கொன்ற பற்று போன்ற பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டுத்தான் ஒரு படம் சிறந்த படமாகவும் ஒரு நடிகர் சிறந்த நடிகராகவும் தேர்வு செய்யப்படுவார்கள். வயிற்றெச்சலும் ஒருவரை பிடிக்கவில்லை என்பதற்காகவும், ஒரு பெரிய நிறுவனம் இந்த படத்தை தயாரித்து என்பதற்காகவும் பல்வேறு கூப்பாடு போடும் அவர்களுக்குத்தான் சிந்தனை திறன் இல்லை. தேர்வு செய்தவர்களுக்கு சிந்தனை திறனும் அவற்றில் பல்வேறு விதிகளும் உள்ளது என்பதை இவர்கள் படித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். வெற்றி பெற்றான் ஒரு தமிழன் என்பதை வாழ்த்துவதை விட்டு தூத்துவது ஏன்?